ஸ்ட்ரீக் வந்து எந்த வகையிலும் பாதிச்சிடக்கூடாது, அது வந்து சினிமா இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் அப்படின்ட்டு அந்த முதல் படம் வெற்றி ஆகணுங்கிறதுல வந்து எங்க 2 பேருக்குமே அவ்வளவு டென்ஷன், நர்வஸ்னஸ் இருந்துச்சு. அந்த நர்வஸ்னஸ் எல்லாத்தையும் கடைசியில ஹாப்பி மூமெண்ட்ஸா மாத்தி கொடுத்த டிமாண்டி காலனி 2ங்கிற ப்ராஜெக்டுக்கும் அஜய் ஞானமுத்துவுக்கும் ஒரு பெரிய நன்றி. இன்னொரு விஷயம் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். B2G யூனிவர்சல் வந்து லைஃப் ரேன்னு ஒரு ஃபவுண்டேஷனை எக்ஸ்டரோ கம்பெனி வந்து நடத்திட்டு இருக்கும்போது பாரதி பாலச்சந்திரன் வந்து அது மூலமா நிறைய விமன் எம்பவர்மெண்ட், வேலை வாய்ப்பு திட்டம், ஹெல்த் கேர்ல வந்து யார் யாருக்கு வந்து கஷ்டங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. நம்ம இண்டஸ்ட்ரியில, சினிமா இண்டஸ்ட்ரியில அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, ஏழை மக்கள் இருக்காங்க, நலிந்து போன கலைஞர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் கூட இது வந்து பிரயோஜனப்படும் தெரிஞ்ச உடனே இமீடியட்டா பாபி வந்து அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி பிடிஜி ட்ரஸ்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணி ஏற்கனவே சினிமா இண்டஸ்ட்ரியில நிறைய பேரை நாங்க ஹெல்ப் பண்ணிட்டோம். சோ பாபி வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாம ஓகே அவருடைய சேரிட்டபிள் ஹார்ட் அப்படிங்கிறது வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து பெனிஃபிஷியலா இருக்கு. அது உண்மையிலேயே ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அடுத்தது இந்த எங்களுடைய வின்னிங் ஸ்ட்ரீக் ஒன்று கண்டினியூ ஆகணும்னா அதுக்கு அடுத்தது உறுதுணையா இருக்க வேண்டிய படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். அதுக்கு அடுத்தது உறுதுணையா இருக்க வேண்டிய படம் ரெட்டத்தலை. அந்த படம் ஆரம்பிக்கும் போதே அவ்வளோ பரபரப்போட ஆரம்பிச்சது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஃபர்ஸ்ட் லுக் அவ்வளவு பிரமாதமா இருந்துச்சு. ஃபாலோட் பை தட் இப்ப படம் வந்து ஒரு 75% ஷூட்டிங் முடிஞ்சது. இதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் படத்தை விரைவில் நாங்க வந்து திரைக்கு கொண்டு வருவோம். அதுக்கு எங்களுடைய கதாநாயகனாக இருக்கிற அருண் விஜய் அவரு நேற்று எங்களுக்கு ஷூட்டும் பண்ணிட்டு இருந்தாரு. அட் த சேம் டைம் மைண்ட்ல நினைச்சிருப்பாரு சண்டே ஒரு நாள் தான் நமக்கு லீவுன்னு, அதுல போய் ஒரு குண்டை போட்டோம், கண்டிப்பா வரணும், கொஞ்ச நேரமாச்சு வரணும் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து ஓகே சொல்லி வந்த அருணுக்கு ஒரு தேங்க்ஸ். நாங்க இதெல்லாம் ஏன் அந்த உரிமையில கேட்கிறோம்னா, ஓகே நீங்க எல்லாம் எங்களை அப்படி பழக்கிட்டீங்க. எப்படின்னா அருண் விஜயோடைய டெடிகேஷன் யாருக்குமே வராது, கூப்பிட்டா வராம இருக்க மாட்டாரு, இண்டஸ்ட்ரிக்காக என்ன வேண்டா செய்வாரு, கலைக்காக என்ன வேண்டா செய்வாரு. நீங்க அவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க, நாங்களும் உரிமையா கூப்பிட்டோம். தேங்க்யூ சோ மச். கமிங் டு திஸ் மூவி, பாபிக்கு வந்து எல்லாமே ஏதாச்சும் டிஃப்ரெண்டா பண்ணணும்னு ஒரு ஆசை. அப்போ வந்து ஆரம்பத்துல வந்து படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது எடுப்போம், ஃபர்ஸ்ட் ஒரு கதை கேட்போம், அதை கேட்டு அதை ஃபைனலைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பேரலா டிமாண்டி காலனி 2 நடந்துச்சு. அப்போ வந்து கதை கேட்கணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த கதையை நான் வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடி கேட்டிருக்கேன். இது வந்து பல காரணங்களுக்காக, உங்களுக்கே தெரிஞ்ச பல காரணங்களுக்காக இது வந்து இமீடியட்டா நடக்க முடியல. ஏன்னா இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து மத்த எல்லாருக்கும் ஈக்குவலா இவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்குற ஒரு ஹீரோவா அமையணும். அதுக்கப்புறம் அந்த ஹீரோவுக்கு வந்து ஒரு காமெடி சென்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த படத்துல இத்தனை ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்க எல்லாரும் அவங்களுடைய கால் ஷீட்டை கொடுக்கணும். அவங்க கால் ஷீட்டை கொடுத்து அவங்க எல்லாரும் கோஆபரேட் பண்ணி அந்தந்த டேட்ஸ்ல வரணும். இது வந்து அந்த வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாருங்கிற மாதிரி சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் எடுத்து பாருங்கிறதையும் அந்த லிஸ்ட்ல சேர்த்துடலாம். அவ்வளவு ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். எல்லாரையும் அசெம்பிள் பண்ணி இன்னைக்கு எடுக்க வேண்டியது இன்னைக்கு எடுத்து ஆகணும் அப்படின்னு அச்சீவ் பண்றது அவ்வளவு கஷ்டம். அப்படி இருக்கும்போது இந்த படத்தை இமீடியட்டா பண்ண முடியல. ஆனா பிடிஜிக்கு பண்ணணும் போது பாபி வந்து வாட் ஆர் தி இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட்ஸ் தட் யூ ஹர்ட் அப்படின்னு என்கிட்ட கேட்கும் போது எனக்கு இமீடியட்டா முதல்ல ஞாபகம் வந்து இந்த படம் தான். இதை வந்து விஜய் வந்து எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, என் தம்பி ஒரு கதை வச்சிருக்கான் அப்படின்ட்டு. நான் வந்து ஓகேன்னு கேட்டு எனக்கு அப்பவே பிடிச்சிருந்துச்சு, ஆனா அதை பண்ண முடியல. ஆனா அது வந்து விக்ரமுக்கு வந்து லைஃப் அப்படிங்கிறது வந்து பிடிஜி யூனிவர்சல் மூலமா கிடைக்கணும்னு அது எழுதி இருந்திருக்கு. அந்த மாதிரி இன்னும் நிறைய விக்ரம் ராஜேஸ்வரத்துக்கு வந்து பிடிஜி யூனிவர்சல் பாபி பாலச்சந்திரன் ஆதரவு கொடுப்பாங்கன்னு நான் வந்து நம்புறேன். ஸோ இந்த கதையை கேட்டோம்னா ஹி வாஸ் வெரி ஹாப்பி. அதுல இந்த கதையில வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னா, இது வந்து ஒரு டார்க் ஹியூமரோ ஏ சென்டர் படமோ மட்டும் கிடையாது. இட்ஸ் அ மூவி ஃபார் ஆல் கிளாஸஸ், A, B and C. இங்க இருந்து ஆரம்பிச்சு மல்டிபிளெக்ஸ், சென்னை மல்டிபிளெக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு கிராமம் வரைக்கும் எல்லாரும் பார்த்து புரிஞ்சு கைத்தட்டி சிரிக்கக்கூடிய, ரசிக்கக்கூடிய, விரசம் இல்லாத ஒரு தரமான ஒரு நகைச்சுவை படம். அது வந்து விக்ரம் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்காரு. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு விக்ரம். I know Vikram is very nervous, has butterflies in the stomach, okay, இதெல்லாம். பட் அதெல்லாம் இங்க இப்படியே தவிர விக்ரம் சாதாரணமான ஆள் கிடையாது. விக்ரமுக்கும் எனக்கும் எடிட்டிங்ல எக்கச்சக்கமான சண்டை வந்துச்சு. இதுல வேற
நான் வந்து எடிட்டர் பத்தி அவர் வந்து நிறைய ஃபுட்டேஜ் எடுத்து வச்சிருந்தாரு, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனா ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்க்கும்போது இத்தனை நிமிஷம் தான் வைக்க முடியும். அப்ப வந்து இதை பண்ணலாம், இதை எப்படி பண்ணலாம்னு சொல்லி மணிகண்டன் என்னுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் மணி கிட்ட சொல்லி போய் விக்ரம்கிட்ட சொல்லிட்டு வரானா, மணி திரும்பி வந்து சார் டைரக்டர் சொல்றாரு என் கையில 2 வேணா வெட்டிக்கிறீங்க, படத்துல எழுதி வெட்டாது கேட்டு இந்த டைலாக் ஒன்றும் குறைச்சல் இல்ல. நான் சொல்றேன் விக்ரம் வர சொல்லுங்க, அவனே வெட்டுறேன். எடிட் போடுறாரு சொல்ற டைலாக் பஞ்ச் டைலாக் வேற அதுல. சோ இது எல்லாத்தையும் தாண்டி படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, திருப்திகரமா வந்திருக்கு. அதாவது விக்ரம் நான் நல்லா வந்திருக்குன்னு சொன்னோம்னா அது வந்து ஒரு சந்தேக பார்வையிலேயே பார்ப்பான். இவன் பிரதர் வந்து நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, ஓ அப்ப மனசு சொல்றது கொஞ்சம் ஒண்ணு இருக்கு போல இருக்கு. இதுதான் எங்களுக்குள்ள ஒரு ஈக்குவேஷன். அத்துல்யா உடனே கோயம்புத்தூர் காரியா மாறிடாத, இருக்கிறது சென்னை, எங்க ஊர் பொண்ணு தான் இல்லையா வச்சுக்கோ. பட் very cooperative heroine, very sweet on the sets, no big airs about herself, comes on time, cooperates. அவங்களும் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எப்ப கேட்டாலும் டர்க்கி போறேன்னு, இங்க போறேன்னு, பாரிஸ் போறேன்னு சொன்னாங்க. அது பாரிஸ் பண்ணலாம்னு தெரியல எனக்கு, எங்கேயோ போயிட்டே இருப்பாங்க. பட் இது எல்லாத்தையும் தாண்டி இடம் ஒதுக்கி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆல் தி அதர் ஆர்டிஸ்ட், சீனியர் ஆர்டிஸ்ட் இன் திஸ் மூவி. ஓகே, சீனியர் ஆர்டிஸ்ட் நான் வயசை சொல்லல சார். ஓகே, சீனியாரிட்டி பிரகாரம் சொல்றேன், எத்தனை வருஷம் இருந்துட்டீங்கிறத பொறுத்து சொல்றேன். ஆனந்த் ராஜ் சார், அப்புறம் ஜான் விஜய், வேற யாரெல்லாம் இன்னைக்கு வராதவங்க சேர்த்து சொல்றேன், மொட்ட ராஜேந்தர் சார், சுனில், இவங்க எல்லாம் வந்து கலக்கியிருக்காங்க. ஹுசைனி சார் இருக்காரு, விபின், இவங்க எல்லாம் வந்து ஒரு பயங்கர லாஃப் ரயட் டு ஒர்க் வித் both in front of the camera and behind the camera. எல்லாத்தையாச்சும் கலாய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க, அடிச்சுட்டே இருப்பாங்க. அது வந்து ஒரு ஆக்ஷன் சொல்லி ஒரு சீரியஸ்னஸ் கொண்டு வரதுக்குள்ள போடும்போது நான் டைரக்டருக்கு இது வந்து ஆக்சுவலா ஒரு கல்யாண வீடு மாதிரியும் நெட்டு ஒரு பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரியும் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு ஷூட் போனா வரிசையா கேரவன் நிற்கும். இந்த கேரவன் இவங்க இருக்காங்க, இந்த கேரவன் ஒவ்வொரு கேரவனா ஏறி இறங்கி எல்லாருக்கும் வாய் சொல்லி அதுக்கப்புறம் எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கூட்டு வர்றது வந்து அதெல்லாம் வந்து இட் வாஸ் வெரி த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மணி, இது வந்து உனக்கு வந்து ஒரு பெரிய பெரிய லைஃபா இந்த படம் வந்து அமையும்னு நான் வந்து நம்புறேன். ஏன்னா நாட் ஜஸ்ட் இப்ப நாங்கெல்லாம் வந்து சும்மா வந்து ஓகே ஃபைன் இதை பண்ணுன்னு நான் சொல்றதும், பாபி ஓகே பண்ண சொல்லணும்னு அப்ரூவ் பண்றதும், அதை தாண்டி யூ புட்டிங் யுவர் ஹார்ட் அண்ட் சோல் இன்டு இட். பயங்கரமான எஃபர்ட். காமெடிங்கிறது எல்லாருக்கும் வராது. வைபவுக்கு வந்து பெரிய லெவல்ல காமெடி வரும். அதாவது நான் வந்து வைபவ் வந்து நடிச்சு பாக்குறேன். வைபவ் வந்து சும்மா இந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ் குரூப் கூட இருக்கும்போது அப்படியே ஜென்ரலா யதார்த்தமா இருக்கிற மாதிரி வந்து இருந்துட்டு போயிட்டாரு. நீங்க இந்த மாதிரி பொண்ணு சார்னு சொன்னா வைபவ் வந்து அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தா அது அதே மாதிரி இருக்கும். அதோட கேட்டதை விட பெட்டரா இருக்கும். அதுல வந்து கூட சேர்ந்து மணி இவ்வளவு பியூட்டிஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. விபின், ஆல் தி அதர் ஆக்டர், சூர்யா கணபதி, எவ்ரிபடி குட் ஜாப். அருண் கேசவ் குட் ஜாப் அண்ட் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் டீம். ஹுசைனி சார் தேங்க்யூ. ரெட்டின் கிங்ஸ்லி வந்து அவர் வந்து ஹி ஹஸ் earned this space. அதாவது சிலர் பேசினாதான் சிரிப்பு வரும், ஓகே, சிலர் பார்த்தாலே சிரிப்பு வரும், நடந்தாலே சிரிப்பு வரும், மேனரிசம்ஸ்ல சிரிப்பு வரும். அந்த மாதிரி ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சு வச்சிருக்காரு. அதை வந்து இந்த படத்துல வந்து பெஸ்டா விக்ரம் யூஸ் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். சர்டன் சீக்வன்சஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. அது எப்போ ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்ப்போம்ட்டு நாங்க வந்து இன்க்ளூடிங் ஒயின் ஷாப் சீக்வன்ஸ் எல்லாம் ஓகே நாங்க வந்து காத்துக்கிட்டு இருக்கோம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. அஜய் மாஸ்டர், தேங்க்யூ ஃபார் த லவ்லி கோரியோகிராஃபி. இமான் சார் கூட வந்து இனிமேல் ஃபியூச்சர்ல ஒர்க் பண்ணணுமா கூடாதுன்னு யோசிக்கணும். ஓகே, அது எதுக்குன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் படத்துல ஒரு பாட்டு தான் வைக்கிறதா இருக்கும். ஒரு பாட்டு போட்டு கொடுத்தாரு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரெண்டாவது ஒரு பாட்டு போட்டு கொடுத்தாரு, அது ஃபர்ஸ்டோட பெட்டரா இருந்துச்சு. மூணாவது செகண்டோட பெட்டரா இருந்துச்சு. இப்படி நீங்க பெட்டரா போட்டு கொடுக்க எந்த பாட்டை படத்துல வைக்கிறது வைக்க வேண்டாம்ட்டு எங்களுக்குள்ள சண்டை வந்து இதையும் வைக்கணும், இதை வைக்க வேண்டாம், இதை மாண்டதா வைக்கலாம்னு சொல்லி இருக்கிறதே உச்சக்கட்டம் என்னன்னா படத்துல 3 பாட்டு தேவை, 3 போட்டு முடிச்சாச்சு. நாலாவது ஒரு ப்ரமோஷன் சாங் போட்டு கொடுக்குன்னு சொன்னா அந்த பாட்டு தான் படத்திலேயே பெஸ்ட் பாட்டு. இப்ப அதையும் சேர்த்து ப்ரமோஷன் சாங்கா ஷூட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். அதனால இது எங்களுக்கு வந்து இன்ப குழப்பம். ஓகே, அவங்க கூட இந்த ஃபியூச்சர்ல எப்படி ஒர்க் பண்றது. ஏன்னா நீங்க எதுவுமே மோசமா போட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது வந்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் அவர் கூட போய் ரெக்கார்டிங்க பாக்குறது, அவர் அலோவ் பண்றதுனால பாக்குறது வந்து அது வந்து ஒரு பிளஸிங். அவ்வளவு உற்சாகமா ஒரு பக்கம் ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு சிங்கர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இன்னொரு பக்கம் இவர் அதை ப்ராம்ப்ட் பண்ணி அதை உற்சாகமா பண்ணி கொடுக்கறது வந்து இட்ஸ் a delight to watch. My wife is a very big fan of it.
தீபிகா சொல்லிட்டே இருப்பா, ஓகே ஐயோ இமான் சாருடைய ரெக்கார்டிங்கா, என்னை கூட்டிட்டு போங்களேன் ஓகே அப்படின்னு கேட்கிற அளவுக்கு யூ இம்ப்ரெஸ் பீப்புள் வித் யுவர் ஒர்க். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த மியூசிக் பிரதர். இந்த படம் வந்து ஃபைனலி நான் வந்து ஒன்று சொல்றேன், ஓகே இது வந்து முடிச்சதுக்கு முன்னாடி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு சின்ன படம் கிடையாது. இது வந்து ஒரு பெரிய பொருட்செலவுல பண்ணப்பட்ட ஒரு படம். ஏன்னா பெரிய பொருட்செலவுல தான் இதை வந்து பண்ண முடியும். ஏன்னா நீங்க பாருங்க ஸ்கிரீன்ல எத்தனை ஆர்டிஸ்ட், எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட், அவங்களுடைய சேலரிஸ் அண்ட் தேர் கால் ஷீட்ஸ். அதுக்கப்புறம் இடையில மழை வந்துச்சு, மழை வந்து ஷூட் நின்று போச்சு, நாங்க போட்ட செட்ஸ் டேமேஜ் ஆச்சு, வெள்ளம் வந்துச்சு, ஸ்டுடியோக்குள்ள வந்து முட்டி அளவு வரைக்கும் நாங்க கட்டி வச்சிருந்த டனல்லாம் வெள்ளத்துல மூழ்கிடுச்சு. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இவ்வளவு அருமையான ஒரு சினிமாட்டோகிராஃபி, ஒரு மியூசிக், அதுக்கப்புறம் எடிட் பண்ணி இந்த ப்ராடக்டை வந்து இவ்வளவு பிரமாதமா உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்றதுக்கு ரொம்ப மெனக்கட வேண்டியது இருந்துச்சு. ஓகே, அதனால இதுவும் டிடிவி யூனிவர்சலின் ஒரு பிரம்மாண்ட படைப்பு. அந்த படைப்பு வந்து உங்களுக்காக நாங்க டீசர் காமிச்சிருக்கோம், பாட்டு காமிச்சிருக்கோம். இது வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அருண் விஜய் பிரதர் வந்திருக்கிறதுனால நான் வந்து டீசரையும் ஒரு சாங்கையும் திரும்பி ரிப்பீட் பண்ண சொல்றேன். ஓகே, எல்லாரும் இருந்து அதை பார்த்துட்டு போங்க. இதோடைய டீசர் வந்து இன்னைக்கு சாயந்தரமும் இதோடைய லிரிக்கல் வீடியோ, மெய்யா மும்மாரிங்கிற பாட்டுடைய லிரிக்கல் வீடியோ, அது ஃபுல் வீடியோ போட்டோம். லிரிக்கல் வீடியோ வந்து புதன்கிழமையும் ஆன்லைன் வந்து பப்ளிக்கு வந்து சேரும். அது வரைக்கும் நீங்க ஸ்கிரீன் பண்ணதை யார்த்தையும் காட்ட வேண்டாம், ஷேர் பண்ண வேண்டாம்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். எல்லாரும் இங்க வந்து இவ்வளவு கூட்டமா ஒரு சண்டே அன்னைக்கு திரண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி.